நான் இப்போ இதில் வந்துட்டு என்ன செய்ய விரும்புகிறேன்டா, அந்த நான் இந்த 2 செட் செஞ்சிருந்தானே, அதில் வந்து ஏஐ ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணி செட் வச்சு நான் செய்யலான்னு பார்க்குறேன். எனக்கு கூட ஃபேமிலியடியாக இருக்குது. பார்ப்போம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பார்க்கல வந்து இதில் வந்துட்டு ஸ்டெப் 2 எம்டிஎன்டு அதில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி முன்னுக்கு தான் ஸ்டெப் 1ல் எல்லாம் போட்டு வச்சு இதெல்லாம் வீடியோ ஹாஜிட்டேன். ஸ்டெப் 2லேருந்து தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு என்ன இதை எப்படி விளம்பரப்படுத்துகிறேன்னு பார்ப்போம். இதில் நாங்கள் ஃபஸ்ட் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு நான் விஎஸ் கோடில் செட் பண்ணி போட்டு இப்போ இந்த உங்களை விளம்பரப்படுத்துகிறேன். இந்த மாறி மாறி இந்த விஎஸ் கோடில் போட கேம்ஸ்லாம் இந்த ஸ்லோவாக இருக்கிறபடியாக இஷ்யூவாக இருக்குது பாவமுக்கா. அதில் பார்க்கல இப்போ என்ன கேட்குறேன்டா, ஓகே என்ன யூசர் ப்ராப்ளம் என்ன கேட்குறேன்னா, ஓகே தென் கிரேட் இது இந்த ப்ராப்ளம் தான் இதில் என்ன இதையும் கொடுத்துறான், ChatGPT கொடுத்துறான். Okay, then great. So let's start to build a project using React Redux Toolkit, React Canvas, tail in CSS using React Whitemat. First, we'll create a design page with these things that we brainstorm. Afterwards, we'll build a APIs and integrate it. Going forward, we'll add features we want. And this said, please provide suggestion as well while we progress. Again, a response on fantastic. Let's do this. I'm excited to build this with you. Your approach is perfect. Build the front end first to get the feel and functionality right, then wire it up to a backend. This is an iterative process, the best way to tackle the complex application. It acts as your co-pilot, providing code, explanation, and suggestion as we go. என்னது காம்ப்ளெக்சிட்டியான ஆப் தான் டிசைன் பில்ட் பண்ணக்கூடிய ஏபிஎஸ் ஏபியில் வந்து இப்போ காம்ப்ளெக்ஸான லாஜிக் இல்லை, அதில் டேட்டாவை சேவ் பண்ணுறாங்க வேலையாக இருக்கும். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸான லாஜிக்கல் இருக்குமே இப்போ யூஏ பில்ட் பண்ணுறான். சரி, ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இப்போ phase 1 step 1 project setup and co-configuration. Our goal is to get running white project with a Tailwind CSS Redux toolkit and placeholder for Conva all structured correctly. Initialize the white project or open a terminal near directory where you want to create your application run npm create white latest. You will be prompt for few things. Benhagum provide name gagam designer editor app and select a framework react program. Select a variant இதில் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்கட்டாம். சரியானே, இதில் வந்து பார்க்கல ஒன்ஸ் இட்ஸ் டன் நவிகேட் இன் டு த நியூ டிரெக்டரி சிடி டிசைன் எடிட்டர் ஆப் கொடுத்துட்டு மேலே வந்து அதுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோமா. அதுக்கு என்ன டிபெண்டன்சி இப்போ என்பிஎன் இன்ஸ்டால் ரெடாக்ஸ் டூல்கிட் ரியாக்ட் ரெடாக்ஸ் ரியாக்ட் கான்வா இதெல்லாம் டெல்வின்லாம் வந்து இது போட்டால் வெர்ஷன் 4 வரும். ஆனால் இது சப்போர்ட் ஆகாது. இது வந்து வெர்ஷன் 3 தான் இந்த வேலை செய்யும். சரியானே, அதெல்லாம் பார்ப்போம். அப்போ நாங்கள் டெய்ல்விண்டில் செட் பண்ணுறேன் போட்டுருக்கேன் பார்ப்போம். இப்போ வந்து க்ரியேட் பண்ணோம். நான் வந்து இப்போ இதில் வந்துட்டு ப்ராஜெக்டை வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன். அதை பெரிய பார்ப்போம். இதுதான் குயிக்காக இதை போனோன்னா நான் இப்போ டாக்குமெண்ட்ஸுக்குள்ள வந்துட்டு நான் இப்போ இந்த கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். பிரிண்ட் அப் தான் இருக்குது. நான் இப்போ கன்வா டிசைனர் அது வந்து ChatGPT போட்டு நான் பார்ப்போம். இன்னும் நெட்டு அந்த க்ளோன் உண்டு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ சாரி ஓப்பன் டெர்மினல் npm create white at latest and இந்த கமாண்டை கொடுத்தா உங்களுக்கு என்னது இல்லை பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் இருக்குன்னு சொல்லுது. சரி, அப்புறம் ஓகே ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன அதில் போட்டிருக்கோமே போடுவோம். டிசைன் எடிட்டர் ஆப் கொடுப்போம். ஓகே, அங்கே வந்து இது வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் டைப்ஸ் உள்ள செய்கிறோம். அதெல்லாம் காணும். யூஸ் ரோல் வைட் கேட்குது. நோ கொடுது. இன்ஸ்டால் என்பிஎம் நான் இப்போ கொடுக்கல, நோ கொடுக்குறேன். இப்போ நான் சிடி டிசைன் எடிட்டர் ஆப்புக்கு போவோம். சரி, ரைட். அதுக்கெல்லாம் வந்து இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டாக இந்த இன்ஸ்டாலேஷன் மட்டும் செய்கிறேன். இப்போ இந்த டெய்ல்விண்ட் நான் உங்களுக்கு காலையில் டெவ் டிபெண்டன்சியாக போடலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். இல்லை
சாரி அதில் விட்டுட்டு அதில் வருது. அதில் என்ன செய்யட்டாமண்டா இப்போ வேணுமெண்டா நான் இப்போ ஒரே ஷர்ட்டில் போட விடுதில்லை அதில். அதையும் காப்பி பண்ணி போட்டு இப்போ நோட் பேட் இருந்தால் நோட் இது பண்ணி போடுவோம். ஓகே இப்படி இல்லை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரி அந்த தேவையான போடுறேன். இன்ஸ்டால் ஆகிடும். மற்ற டிபெண்டன்சிஸ் நான் பார்க்குறப்ப எங்களுக்கு என்னென்னா வந்து இது வேறு இப்போ டெய்ல்வின் போஸ்ட் ஆட்டோ ப்ரிஃபெக்சர் இருக்கானே அதையும் இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் அது வந்து என்னென்னா 3 கொடுக்கணும். நீங்கள் அந்த இது வந்து 3K ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். மற்ற வீடியோலையும் இப்படி டீப்பாக காய்ச்சிட்டேன். எல்லாம் இப்போ இது பண்ணல. அதில் டெய்ல்வின் சிஎஸ் 3 வேறு மாதிரி. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஓகே இது இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகே இதில் வந்து நான் கொடுக்குறேன் npm install -dn கொடுத்து போட்டு இதை போடுறேன். பேருந்து பாருங்கோ இதில் வந்து h3 கொடுத்துட்றேன். இந்த அதாவது இது பண்ணும் உங்களுக்கு. ஓகே இந்த இதுதான் டெய்ல்வின் CS3க்குரிய அந்த கான்ஃபிகரேஷன்லாம் போட்டுருவாங்க. மற்றக்கெல்லாம் தேவையில்லை. அந்த போஸ்ட் CS ஆட்டோ ப்ரிஃபெக்ஷன் தேவையில்லை. ஓகே அது இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ வேறு மட்டும் வேறு தான் VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். கோட் ஓகே செட் ரெஸ்ட் ஓதர்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த எங்களுக்கு டெய்ல்வின் சம்மந்தப்பட்ட கன்ஃபிகரேஷன் இந்த போஸ்ட் சிஎஸ் அது சம்மந்தப்பட்ட கன்ஃபிகரேஷனும் இல்லை. நான் மற்ற கமாண்ட் மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ நீங்கள் பேக்கேஜஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வேங்க இதான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ ரியாக்டும் நார்மலாக வந்துடும். ரியாக்ட் 19 இருக்க பிரச்சனை இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ரியாக்ட் 18 டவுன்லோட் பண்ணலாம். அது இஷ்யூ இல்லை. ரெடாக்ஸ் டூல் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் டூல் கில்ட் ரியாக்ட் கொன்வா ரியாக்ட் ரெடாக்ஸ் அதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. மற்றது டெய்ல்வின் சிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன் தாங்க வந்துருக்கு. போஸ்ட் சிஎஸ் இருக்குது. மற்றது ஆட்டோ ப்ரிஃபிக்சர் அந்த இதுவும் இருக்குது. பாருங்க இந்த ஆட்டோ ப்ரிஃபிக்சர் இங்கே இருக்குது. அந்த டிபெண்டன்சியும் இங்கே வந்திருக்கு. ரைட் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் இந்த கொமாண்டை கொடுத்து இந்த கொமாண்டை கொடுத்தீங்கன்னா 2 ஃபைல் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். காப்பி பண்ணி போட்டு இப்போ ஆல்ரெடி இதை இங்கே வேணும் இதை போட வேண்டாம். உங்களுக்கு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஓகே பாருங்க உங்கள் டெய்ல்வில் சிஎஸ்எஸ் config ஃபைல் டெய்ல்வில் config.json ஃபைலும் போஸ்ட் css.config.json ஃபைலும் வந்து அது க்ரியேட் ஆகிருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த டெய்ல்விண்ட் config.js இந்த ஃபைலும் மற்றது போஸ்ட் css config.js இந்த ஃபைலும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சரியானே. ஸோ இது வந்து 3 தான் வேலை செய்யும். நீங்கள் 4க்கு நான் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஏரெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும். அது ஆல்ரெடி நான் காய்ச்சிருக்கேன் வேறு வீடியோவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த அவங்களோட tailwind.config.jsல வந்து and update the content array to tell tailwind which files to scan for classes. இதான் அந்த விஷயம். இது வைட் என்னபடியாக நீங்கள் வேணால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இதை காப்பி பண்ணி போட்டு இதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அதாவது tailwind config.js பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து கண்டென்ட் எல்லாமே இல்லை. இப்போ நான் சாம்பிளுக்கு காட்டுறேன். இதான் விஷயம். இந்த பழைய வெர்ஷனில் இந்த தீம் அதெல்லாமே இருக்குது. அதில் கண்டென்ட்டில் பார்த்துனீங்களானே போட்டிருக்காதான் விஷயம். சால இது எனக்கு தேவையில்லை. இப்போ இல்லை நீங்கள் பார்க்கல இந்த இதாக போட்டிருக்கேன். ஸோ இதான் அந்த டெலிவிஷன் கண்டிப்பாக பண்ணுற மேட். இப்போ எந்திங்கால வரைக்கும் வந்து உங்களோட ஓப்பன் src index.css and replace its entire content with 3 terminal directives. ஓகே இப்போ இதை வந்து இந்த கண்டென்ட்டை இப்போ உங்களோட சோர்ஸ் index.css ஓப்பன் பண்ணி இதை போடலாம். ஓகே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இப்போ index.css இருக்குது. அதில் ஆல்ரெடி தந்த சிஎஸ் இருக்குது. அந்த ப்ரீடிஃபைனாக வர்றது எல்லாமே தேவையில்லை. ஃபுல்லாக அழிச்சு போட்டு இதை போடுவோம். ரைட் ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து எங்களுக்கான இதை என்ன இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு க்ரியேட் பண்ணாமன்னு சொல்லுது. சரியானே. சரி இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுவோம்.
பாருங்க அதில் வந்து நம்மளோட சோர்ஸில் ஆப் ஸ்டோர் டாட் டிஎஸ் என்ற ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம் சரிண்ணே இப்போ சோர்ஸுக்குள்ள நியூ ஃபைல் ஆப் ஸ்டோர் STORE .ts அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம் பேருந்து அதில் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கேசட்ஸ் ஃபோல்டர் இருக்குது கம்பவுண்ட்ஸ் ஃபோல்டர் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணணும் அது பேருந்து தான் க்ரியேட் பண்ணணும் சரி பேர் எல்லாத்தையும் பேர் க்ரியேட் பண்ணியிருப்போம் எங்களுக்கு அசெட்ஸ் ஆல்ரெடி இருக்குது பிரச்சனை இல்லை இல்லை வந்து நியூ ஃபைல் இல்லை அது ஃபோல்டர் இல்லாட்டி நீங்கள் அப்படி மறுத்தி விடலாம் நினைக்கிறேன் components NENTS components எனக்கு ஸ்லாஷ் கொடுத்தா ஓகே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு ரைட் தானே அதே பிறகு அடுத்த ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன ஃபீச்சர்ஸ்ன்ற ஒரு இதை போட்டு சரி ஃபீச்சர்ஸ்ன்ற ஒரு இதை ஃபோட்டோ போட்டு அதுக்கு எடிட்டர் நான் இப்போ எடிட்டராக செய்கிறபடியா எடிட்டர் வேறு ஃபீச்சர்ஸ் போடுங்க வேறு அப்படி ஸ்கேல் லெவல் அதனால் ஸ்கேல் ஆகிட்டுக்கான விஷயம் தான் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுறபடியா அந்த லெவலில் இருக்கும்போது ஸோ இப்போ நீங்கள் ஃபீச்சர் எடிட்டர் கேன்வாஸ் இப்போ இவ்வளோ இந்த லெவலில் போகலாம் பாருங்கள ஃபீச்சர் இப்போ எடிட்டர்ன்றதில் கேன்வாஸ் ஏரியா சரி இப்போ எனக்கு ஈஸியாக கொஞ்சம் பார்த்து செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சுருக்கிறேன் ரைட் இதை பார்த்து சோர்ஸ் இப்போ நியூ ஃபைல் ஃபீச்சர்ஸ் editor slash canvas slash canvas area dot tsx அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்புறம் அதே அந்த எடிட்டர் அந்த இதெல்லாம் பாருங்கள் எடிட்டருக்குலாம் பாருங்கள் அடுத்தது வந்து நியூ ஃபைல் லேஅவுட் ஸ்லாஷ் எடிட்டர் லேஅவுட் டாட் டிஎஸ்எக்ஸ் அந்த கொடுக்கட்டாம் சரிண்ணே இப்போ அடுத்தது வந்து நாங்கள் எடிட்டர் லேஅவுட் என்ன கொடுக்கட்டாம் மற்றதை வந்து லெஃப்ட் டூல் பார் என்றதை கொடுப்போம் நியூ ஃபைல் டூல்பார் டாட் டிஎஸ்எக்ஸ் என்றதை கொடுப்போம் அங்கால வந்து பார்த்தோம்னா நியூ ஃபைல் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் டாட் டிஎஸ்எக்ஸ் ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் நான் கேட்கல அதை போட்டு தான் இருக்குது பட் லேயர் என்ன வச்சுருக்க போகிறோம் மற்ற அங்கே லெஃப்ட் டூல் பார் டாப் ஹெடர் நியூ ஃபைல் லெஃப்ட் அது போட்டோம் மற்றது வந்து இப்போ டாப் ஹெடர் டாட் டிஎஸ்எக்ஸ் ஓகே இது வந்து இந்த எல்லாம் வந்து இந்த லே அவுட்டுக்கான ஃபீச்சர் இப்போ அடுத்த பார்த்தோம்னா எடிட்டரில் என்ன ஒன்று செய்கிறோம் இல்லை ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி தான் பாருங்கள் எல்லாம் வந்துட்டு நியூ ஃபைல் எடிட்டர் ஸ்லைஸ் டாட் டிஎஸ் இந்த ஃபைலை போடுறோம் ரைட் தானே ஸோ இப்போ இதான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இப்போ க்ரியேட் பண்ணுறோம் சில இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் வீடியோவில் சில பிளேஸ் ஹோல்டர்ஸை போட்டு தான் நான் செய்ய போகிறோம் சரிண்ணே session the feature based structure is great because everything related to the editor its compound and state lives in one place. If you add another major feature like a dashboard you just create a new feature under features அப்படி போடலாம்னு சொல்லிட்டேன் சரிண்ணே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கல எங்களோட செட்டப்பில் பார்க்கல லெட்ஸ் செட் த பேசிக் ரிடக்ட் ஸ்டோர் அதில் சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர்ஸ் டிஎஸ் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட்டோட இந்த பேசிக் இனிஷியல் இதை ரிடக்ஸ்டோட இது மாட்டான் சரி இதை இந்த ஃபைல்லாம் காப்பி பண்ணுறேன் ஸோ இதை காப்பி பண்ணி போட்டு ஸ்டோர் டாட் டிஎஸ்க்கு போவோம் ஓகே இல்லை பார்த்தீங்கன்னா நான் சில முன்னே சில இனிஷியல் ஒர்க்ஸ் நிறைய நேரம் இருந்ததையும் இது வந்து நான் டைப்பாக இருக்கபடியா இதில் நேரம் ஆடுது ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்டா நான் சில நேரம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சபடியாக நான் இப்போ அந்த ஸ்பாட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு அப்படி செய்ய தெரியுமென்றபடியா தெரியாத சார் நான் சட் போட்டு தான் கேட்பேன் சரி ஸோ இப்போ இது வந்து அந்த டைப் ஓகே
இப்போ இதான் இந்த இதுக்கு உங்களுக்கு அந்த இது வந்த விஷயம். ஆனா இதில பெருசா அந்த பேலோட் யூஸ் பண்ணல. போக போக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். அம் இப்ப வந்துட்டு என்ன என்ன செய்றோம்னா, அடுத்ததா இப்ப இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன உங்களோட அடுத்தது ஃபர்ஸ்ட்டா வந்து நாங்க இந்த கிரியேட் சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் ஸ்லைஸ கிரியேட் பண்ணாங்க. சாரி சாரி நம்ம மாறி போட்டோம். இத வந்து எங்கேன்னா எடிட்டர் ஸ்லைஸ்ல வேணுமா இந்த இந்த கோடிங் ரைட் சாரி. கண்ட்ரோல் ஏ தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. எடிட்டர் ஸ்லைஸ் இருக்கு தானே. இந்த பாருங்க எடிட்டர் ஸ்லைஸ் வந்து அதாவது இங்கே இருக்கு. இந்த இந்த இதுக்கு தான் இதை போகணும். இந்த எடிட்டர் ஸ்லைஸுக்குள்ள வர வேண்டிய இது ஓகே. பிறகு பார்த்தோம்னா எங்கிட்ட ஸ்டோர் இருக்குது தானே. சோர்ஸ் ஆப் ஸ்டோர்லாம் வந்து இதை வந்து நாங்கள் ரைஸ் பண்ணணும். சரி இது ஒரு ரிடக்ஸ் ஃபைல். அதில் இந்த இதை இதை காப்பி பண்ணிக்கொண்டு இதை எங்கிட்ட என்னது ஆப் ஸ்டோர் இதில் வந்து போகணும். சரி இந்த ஃபைலை இங்கே போடுறோம். ஸோ இதில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் எடிட்டர் ஸ்லைஸை தான் இங்கே கொண்டு வரோம். அந்த ஃபைலை தான் நாங்கள் அந்த ரெடியூசரை இங்கே இது பண்ணிவிட்டு இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ என்ன செய்கிறோம்டா இனி இந்த ஸ்டோரை வந்து எங்களோட முழு ஆப்புக்கும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஸ்டோர் டு ஆப் மாடிஃபை எஸ்ஆர்சி மெயின் டிஎக்ஸ்எக்ஸ் இதை கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி போட்டு இந்த என்ன செய்யணும் மெயின் டாட் டிஎக்ஸுக்கு வந்து எப்படி நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இந்த கமாண்டை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிடலாம். ரைட் தானே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய வெர்ஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம். அந்த இதான் இப்போ ஸ்ட்ரிக் மோட் ஆப் எல்லாமே இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ரியாக்ட் ஸ்ட்ரிக் மோட் ரியாக்ட் டாட் ஒன்று வருது. மற்ற இங்கே அந்த ப்ரொவைடர் இது வருது. சரி ரைட். ஸோ இந்த இந்த இது வருது. ஸோ இப்போ இந்த தேவையில்ல கமாண்ட் இதெல்லாம் தேவையில்லை. டெய்ல்வன் சிஎஸ்என் இருக்கா இப்போ இல்லாமல் திருப்பி கண்டிப்பாக வேணால் போய் அழிப்போம். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பை நான் பார்த்தோம்னா இப்போ வந்து இப்போ எங்கிட்ட பில்ட் ஸ்டாட்டிக் லே அவுட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுது. ஓகே லெட்ஸ் கிரியேட் த விஷுவல் ஷெல் ஆஃப் அவர் எடிட்டர். சரிண்ணே. அதாவது இப்போ இதை சும்மா ஒரு பேசிக் ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ் தான் போட போகிறோம். இது என்ன செய்யட்டாம்டாலாம் உங்களோட எடிட்டர் லே அவுட் இருக்குது தானே. சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் லே அவுட் டிஎக்ஸுக்கு வரட்டாம். ஸோ இப்போ இதை நாங்கள் இது பண்ண அதான் இந்த பேசிக் ஷெல் இப்போ இது வந்து எடிட்டர் லே அவுட்டுக்கு வந்துட்டு இதை வந்து இங்கே போடுவோம். ஸோ இதாங்க எனக்கு இதாங்க என்ட்ரி ஃபைலாக இருக்குது போல இருக்குது. சரிண்ணே. இப்போ இந்த இப்போ எங்கள் எடிட்டர் லே அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஹெடர் லெஃப்ட் பார் கன்வர்ஸ் ஏரியா ப்ராப்பர்ட்டிஸ் மேப் அதுக்கு இதாக இருக்குது. மேலே வந்து என்ன நீங்கள் எரர் அடிக்கணும்னா இல்லை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட் கண்டென்ட் போடாதபடியாக அது எரர் நினைக்கிறேன். இந்த ரியாக்ட்டுமே தேவையில்லை. இந்த எல்லாத்தையும் நீங்கள் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கொண்டு தேவையில்லை இந்த புது வெர்ஷன்களில். இப்போ இது வந்து பார்த்தோம்னா நான் கிரியேட் அதை இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பிளேஸ் ஹோல்டர்ஸ் தான் வச்சுக்க போகிறோமா. சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் லே அவுட் டாப் ஹெடர் டிஎக்ஸ் இருக்குது தானே. அதில் இப்போ அதில் இந்த கண்டென்ட்டில் போகிறப்ப இந்த எரர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போவோம். இப்போ இந்த சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் லே அவுட் டாப் ஹெடர் டாட் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதை காப்பி பண்ணி போட்டு டாப் ஹெடரில் போவோம். அது அது போடுறேன். டாப் ஹெடரில் ஜஸ்ட் இப்போ ஒரு பிளேஸ் ஹோல்டர் தான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கோடிங்கை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாப் ஹெடர் அது ஒரு என்ன இது ஒரு உங்களுக்கு ஈஸியாக வேண்டாம் ஈஸியாக வாசிக்க வேண்டாம் இருக்கும். ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கிங்கன்னா ஓகே. நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் இந்த கோடிங் இது. ஓகே இதான் ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு டாப் சின்ன இது ஒரு அந்த இதுக்கு டெய்ல்வின் இதையும் போட்டு ஒரு டாப் ஹெடர் போட்டிருக்கேன். அந்த இப்படி வெரிஃபை பண்ணலாம்னா இப்போ ஏதாச்சும் அந்த பிஜி ஒயிட் பார்டர் பி அப்படி போட்டிருக்காங்க. அதை வச்சு பார்க்கலாம் டெய்ல்வின் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையாண்டு. சரி இப்போ வந்து நாங்கள் பார்த்தோம்னா இங்கே அதே எடிட்டரில் இப்போ வந்து டாப் ஹெடக்கூடிய அந்த அந்த எரர் வந்து எல்லாம் போட்டுது. சரி பாவம். இப்போ இங்கால இப்போ என்ன செய்கிறோம் அங்கால வந்து லெஃப்ட் டூல் பாருக்கு இது என்ன போடுறோம் அதாவது சைடு என்ன போட்டிருக்கு. இப்போ லெஃப்ட் டூல் பாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் இதை கோடை பேஸ்ட் பண்ணிவிடுவோம். சரி டாப் ஹெடரையும் இப்போ அந்த இதுவும் படுபட்டு லெஃப்ட் டூல் பார் மற்ற வந்து இப்போ எங்களை ப்ராப்பர்ட்டிஸ் பேனலும் பார்த்தீங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலும் ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டராக போட்டிருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலும் ஸோ இதெல்லாம் இந்த இது பார்த்தீங்க ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கல இதில் எனக்கு வந்து என்ன செய்யறேன்டா சில பிளேஸ் ஹோல்டர்ஸாக தெரியுது. அப்படி பேசிக் செய்யலாம். நான் சட் ஜிபியில் சேர்க்கல அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் பெரிய லெந்தாக சட் அடித்தோம்னா திருப்பி இதில் டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்குது.
ஸோ வேண்டியது எல்லாம் நாங்கள் அதிலே போட்டு வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பேருந்தாங்க இப்போ கேன்வாஸ் ஏரியா. கேன்வாஸ் ஏரியாவில் செய்யல இப்போ எல்லாம் கேன்வாஸ் ஏரியா. கேன்வாஸ் வந்து இந்த கமாண்ட். ஸோ இப்போ அதை பேஸ்ட் பண்ணுறேன். ரைட். இப்போ ஏர்டெல் போவோம். இப்போ நீங்கள் ஏர்டெல் போனோம்டா இப்போ இதில் என்ன வேறு ஹடன் என்ன தெரியல. ஃபைனலி அப்டேட் யூ சோர்ஸ் அப்பில் ஓகே அது வேணுமா. டாப் ஹெடர் இருக்குது தானே. டாப் ஹெடர் can be used as a GXX component என்று சொல்லுது. அது என்ன ரீசன் தெரியல பார்ப்போம். அதில் இஷ்யூ இருக்கணும். டாப் ஹெடர் டாப் ஹெடரில் நீங்கள் பார்க்க சொல்லி நினைக்கிறது தான் பிரச்சனை இருக்கு போல இல்லை ரிமூவ் பண்ணிடும். ஓகே இப்போ நான் அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோன்னே அந்த எரர் வந்து போயிட்டு ஓகே சரியானே. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யமாண்டா அடுத்த ஸ்டெப்பாக இப்போ உங்களோட இதை வந்து உங்களோட ஃபைனலி அப்டேட்டு ஸோ சப் டிஎஸ்எக்ஸ் இருக்குது தானே ரெண்டதை லே அவுட். இப்போ இதில் வந்து இதை போட்டோம் உங்களோட எவ்வளோ இது பிரச்சனை நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை காப்பி பண்ணி போட்டு அப்டேட் டிஎக்ஸில் வந்துட்டு முதல்ல இந்த ப்ரிடிஃபைனாக வர எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சு விடலாம். சரி இதை போடலாம். சரி ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கல இப்போ என்ன செய்கிறோம். ஓகே இங்கே அடுத்த ஸ்டெப்பை வந்து ஓகே இப்போ யூ டர்ன் சொல்லுது. Follow the step about to initialize your project, install dependencies and set up the file structure. இப்போ வந்து npm run dev in your terminal கொடுத்துட்டு you should be see a basic static layout of your application in your browser style with ஸோ இப்போ அது சொன்ன மாதிரி நான் npm run அடித்து பார்த்தா அப்படி நான் ப்ளேஸ் ஹோல்டர் அப்படி வந்திருக்கு. அப்படி ஒரு விண்டோ வந்தால் இப்போ எங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் சக்ஸன். ஸோ இப்போ இந்த கமாண்டை காப்பி பண்ணி போட்டு ஒரு இதில் விஷுவல் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணாமல் இல்லை ஓப்பன் பண்ணுறேன் பாவம் இதான் பார்க்கணும். ஸோ இப்போ npm run dev அடித்தா ஓகே ஹெச்டிபியில் எவ்வளோ 5000 வருது. இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு முக்காக நீங்கள் சின்ன டிப்னு சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டில் போகக்கூடாது. வியூ சாரி இன்ஸ்பெக்டிவ் இன்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்களா இப்போ இப்படி இப்படி இந்த உங்களோட இன்ஸ்பெக்ட் விண்டோ வருது. கொன்சோலில் பார்த்தீங்களா எரேசல் இதோட நாங்கள் இப்போ கிளைண்ட்னாலும் செய்கிறோம் ஜாவா ஸ்கிரிப்டில் எரர் அடித்தா இங்கேயும் எரர் அடித்தோம். பாருங்க வேறு ஒரு எரர்ஸும் இன்னும் இல்லை. ஸோ அதனால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட்டாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து நாங்கள் இங்கே இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ வேலை பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க லுக்காக இருக்குது. இப்போ டாப் ஹெடர் லெஃப்ட் டூல் பார் கேன்வஸ் ஏரியா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இப்போ அணைச்ச மாதிரி உங்களுக்கு இதை போட்டு தந்துருக்கு. இனி வந்து அடுத்த இதுகளில் அடுத்த ஸ்டெப்ஸ்களை நாங்களுக்கு பார்த்து இதை ஃபர்தராக பொலிஷ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே நான் இதை வந்து ஜிடாபில் புஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்லேருந்து இப்போ இதை வந்து ஜிடாபில் புஷ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கமிட் மெசேஜ் கொடுக்குறேன். இப்போ ஒன் டே ஒரு வேண்டாம் ஸ்டெப் பை ஸ்டெப்போடைய ஒரு பிரான்ச்சாக கிரியேட் பண்ணி வைக்கல எங்களுக்கு ஏதாவது எரேசல் பக்ஸ் அண்ட் வேலைகளை நாங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இதை நான் இப்போ ஜிடாபில் தான் புஷ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் பிரான்ச்சை புஷ் பண்ணிவிட்டு நான் இதை அடுத்த வீடியோவில் என்ன செஞ்சானதை உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.